இட்ஸ் லைக் என் பையன் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறான் ஃப்ரம் இன்ட்ரோவர்ட் டு அன் எக்ஸ்ட்ரோவர்ட். டைரக்டர் பிரதரை பற்றி சொல்லணுன்னா ஹிஸ் அ ஜெம். Be good, do good. Our age is measured in time, our life is measured in time. Today we have Sister Viji to share her experience about sadhana. Welcome, sister. Welcome. Thank you, sister. Sister, my first question to you is, how has sadhana nurtured your child? It's a very good experience to be in sadhana. சாதனாங்கிறது வந்து ஒரு சாதனை படைக்கிற இடம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரெண்டு பிள்ளைங்களுமே இங்கே தான் படித்தாங்க. ஃப்ரம் எல்கேஜி டில் 12th. பெரியவன் படித்து இப்போ வெளியில் போயிருக்கான். சின்னவன் இஸ் இன் 12th ஃபில்பர்ட். ஸோ என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்க்க போனால் அவங்க லைஃப்பை பற்றி ஸ்கூலில் புக்ஸை தாண்டி லைஃப்பை பற்றி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு லிவ் லைஃப், ஹவு டு பி ஏ சொசைட்டி ஃப்ரெண்ட்லி ஹியூமன் அப்படிங்கிறத வந்து ஈச் டே அவங்க போடுற மேகசின்லேருந்து அதை வந்து ஜஸ்ட் ரைட்டிங் மட்டும் இல்லாமல் பிள்ளைங்கள்ட்ட அதை சொல்ல வச்சு ஒரு ப்ராக்டிக்கலாக அதை நடத்துறதுனால ஸோ பிள்ளைங்க வந்து அதிலருந்தே அவங்க சொசைட்டியில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத வந்து இது பண்ணிக்கிறாங்க. சின்னவன் வந்து சின்ன வயசுல இருந்தே இங்கே படிக்கும்போது வெரி ஷை டைப், ரொம்ப மேபி ஒரு மேடை ஏறணுன்னா தயங்குவான், போக மாட்டான். பேசணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் இது ஹீல் கம் அவுட், நோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிற பையன். பட் இப்போ ரீசன்ட் இயர்ஸ் ஆட்டு ஒரு 10th அப்புறமாலேருந்து நான் பார்க்குறது வந்து ஸ்டேஜில் ஒரு ஃபியர் இல்லாமல் பேசுகிறது. ஒரு எம்சி ஆகட்டும், இல்லை ஒரு ஸ்பீச் கொடுக்கணுமாகட்டும், ஈவன் இந்த கேபினெட் மீட்டிங் டாக்ஸ், அது எல்லாமே வந்து எனக்கு வந்து வீட்டில் அவன் ப்ரிப்பேர் பண்ணது மாதிரியே இருக்காது. பட் when I come here and ask, it will be like excellent. ரொம்ப நல்லா பேசினா அப்படிங்கிற ஒரு இது கேட்கும்போது இட்ஸ் லைக் என் பையன் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கிறான் ஃப்ரம் இன்ட்ரோவர்ட் டு அன் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ ஈவன் இன் மீடியா ஆகட்டும் எதுலனாலுமே அவன் நல்லா பண்ணுறான். ஸோ ஐ தேங்க் Sadhana for that, the teachers as well as the director and principal for giving a good learning space. Our brother director has created a very big impact in a lot of students' life. Sister, to be specific, how far has our director brother created a major impact in your son's life? டைரக்டர் பிரதரை பற்றி சொல்லணுன்னா ஹிஸ் அ ஜெம். இந்த வயசுலேயும் வித்தவுட் ஹெசிடேட்டிங் ஹீஸ் கம்மிங் டு ஸ்கூல். பிள்ளைங்களுக்காக வர்றாரு, மார்னிங் ஸ்டடீஸ்க்கு வராங்க. ஸோ இட்ஸ் யாரையும் நம்ம அந்த ஏஜில் பார்க்க முடியாது. ஈவன் இன் சேஃப் ஃபியூல் டே, சேஃப் பவர் டே, அப்போது கூட மார்னிங் பை 7:30 and all I see him near the gate. Then he waits for the children till 8:30. he stands there. ஒவ்வொரு குழந்தைங்களையும் வெல்கம் பண்ணி, ஈவன் அங்கே ஒரு மேகசின் சொல்கிறதாகட்டும், the way he welcomes the small kids to the 12th standard children வரைக்கும், even parents வந்தால் அவங்கள வெல்கம் பண்ணுற விதம், we have to learn a lot from him. his experience வந்து நம்மள்கிட்ட இல்லை. மேபி நம்மளும் அந்த ஏஜ் வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். பட் அவங்கள்ட்ட இருந்து லேர்ன் பண்ணுறது நிறையா இருக்குது. த மோட்டிவேஷன் ஹீ கிவ்ஸ். அந்த லன்ச் பிரேக்கில் கூட பிரதர் கூப்பிட்டு வச்சு பிள்ளைங்களை வந்து அவங்க சின்ன சின்ன விஷயங்களாகட்டும், மேபி அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு ஈவெண்ட்டில், இல்லை ஈவன் இன் சம்மர் வெக்கேஷன்ஸில் பிள்ளைங்க வெளியில் போயிட்டு வர்றது, ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வராங்க, அதை பற்றியெல்லாம் அந்த பிள்ளைங்கள்ட்ட கூப்பிட்டு நீ எப்படி என்ஜாய் பண்ண, ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப், அதை வந்து மைக்கில் அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து இருந்து பேசுகிறது வந்து ஐ எம் அ ரெசிடென்சி நியர் த அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து கூட எனக்கு அது கேட்குது. இட் இஸ் அ வெரி நைஸ் யூனோ, பிள்ளைங்கள்ட்ட இருந்து அந்த அவங்களோட இன்வால்மெண்ட், அவங்களோட என்ஜாய்மெண்ட், அவங்களுக்குள்ளால நடக்கிற ஒவ்வொரு சேஞ்சஸையுமே வந்து ஹீ இஸ் அப்சர்விங். அவங்க எப்படி முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஹீ அப்சர்வ்ஸ். அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். பர்சனலாக எனக்கு வந்து பிரதர் வந்து ஹீஸ் நாட் ஓன்லி நம்ம பிரதர்னிட்டு வேர்ட்ஸில் மட்டும் இல்லை, ஹீஸ் ரியலி எ பிரதர். அந்த ஒரு திங் லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் கூப்பிடுறது, அந்த இது வந்து எந்த ஸ்கூல்லையும் நான் பார்த்தது கிடையாது.
இனிஷியலி எனக்கும் ஒரு மாதிரி ஆடாக தான் ஃபீல் ஆனது. டீச்சர்ஸை வந்து ஸோ மேம் அப்படி கூப்பிடாம ஒரு சிஸ்டர் பிரதர்னு கூப்பிடும்போது எனக்கு ஒரு ரொம்ப ஆடாக தான் ஃபீல் பண்ணினேன். பட் லேட்டர் ஐ ரியலைஸ்ட் அந்த பிள்ளைங்கள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் ஒரு ரக்ஷா பந்தன் அன்னைக்கு வந்து என் பையனுக்கு கையில் there was no place. His hands were filled with Raksha Bandhan. And friendship day, on that day also his hands was filled. He has gone and the Raksha Bandhan அன்னைக்கு வந்து it's not only between the students, even in between the teachers. அவனோட கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சிஸ்டர் அக்கா நீங்கள் எனக்கு கையில் ரக்ஷாபந்தன் கெட்டலையே அப்படின்ட்டு கேட்டிருக்கான். ஸோ ஹவு தட் ரிலேஷன்ஷிப் ஹஸ் ப்ராட், அது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஐ திங்க் மேலும் இதை முன்னேறிட்டே போகணும். சிஸ்டர், ஹவு ஃபார் ஹாஸ் our school created an impact in sports? ஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து ஒருத்தரோட லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் டீனேஜில் வந்து ஆஸ் எ பேரண்ட் ஐ ஃபீல் தட் ஸ்போர்ட்ஸ் ஷுட் பி தேர். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ், அதில் வரக்கூடிய எனர்ஜி, அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து இட்ஸ் அன் அவுட்லெட். அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து இட்ஸ் ஆல் பேலன்ஸ்ட். ஸோ ஸ்போர்ட்ஸை வந்து இங்கே நம்ம ஸ்கூலில் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி வித் தட். மோரோவர் மை சன் இன் பர்சன், அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் சைல்ட்ஹுட் எந்த ஃபியரும் இருக்காது. கீழே விழுந்த அடிபட்டுருமே, காயமாகுமே அப்படிங்கிற எந்த ஃபியரும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு விளையாடணும்னு உள்ள ஸ்போர்ட்ஸ்குள்ளால் போயிட்டான்னா ஹி ஜஸ்ட் வாண்ட் டு வின் வாட் எவர் இட் இஸ். அது ஹேண்ட்பால் ஆகலாம், ஸ்கேட்டிங் ஆகலாம், ரன்னிங் ஆகலாம், எதுனாலுமே அவனுக்கு வந்து இஃப் ஹி என்டர்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு வின். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நான் சின்னதுலேருந்தே பார்த்துருக்கேன். நிறைய ஸ்கேட்டிங்லலாம் நிறைய வின் பண்ணியிருக்கிறான். ஹேண்ட்பால் மேட்சஸ் நிறைய போயிருக்கிறான். ஹேண்ட்பால் மேட்சஸ் போயிருக்கிறான். எவ்வளோ அடிபட்டாலும் he breaks his leg, hands, அதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. he just want to go on with the sports. ஸோ ஸ்கூல்லையுமே நிறையா வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துருக்காங்க. நிறைய அவுட் ஆஃப் ஸ்டேஷன் காம்படிஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷன்ஸ், ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ்னேட்டு. இட்ஸ் அ வெரி நைஸ் திங் டு பி தேர் இன் தி ஸ்கூல். நான் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு குழந்தைக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி. அது இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்போர்ட்ஸ் கொண்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். Thank you, sister, for sharing your honest reviews about our school, our teachers, as well as our infrastructure. It is like it's an added feather to our crown. We feel very happy to have you here, sister. Thank you, sister.
பலியட இதையாக வாழும் நமக்கு கதைகள் இருக்கு நாளை நமக்கே விடியும் விழித்து போராடு வானம் உடனே பாதி வழியில் பறவை பறக்க மறக்காதே இதையாக வாழும் நமக்கு கதைகள் இருக்கு நாளை நமக்கே விடியும் விழித்து போராடு வானம் உடனே பாதி வழியில் பறவை பறக்க மறக்காதே காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது மானே
நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தாயே. உன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜன்மங்கள் மாறும் போதும் நீ என் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும். பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதற்கு? அட பாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு? கற்றதனால் ஆய பைனன்குள் வாளறிவான் அற்றா தளாரினேன். பொடிவாயில் அறிந்து விட்டான் பொய்தீர் ஒழுக்கம் நெறிந்தார் வாழ்வார். மலம் செய்யினால் மானை சிந்தன் சினிந்து வருவார். அறவழி இருந்தாலும் தாக்கல்ல பிற வழிந்த இது. இருள் சேர் இதையும் சேரா இவன் ஒரு சேர் குடும்ப மாட்டு. நூறு கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே. ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை. ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை. நூறு கோவில் தேவையில்லை, தாயும் தந்தையும் போதுமே.
எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே. இது பாச மலர்களின் தோட்டமே, ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே. அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே. Sexy girls. Sexy girls.
கொத்து. மேகம் கருத்தா அதில் மின்னல் வெடிக்கும், கண்கள் செவந்தா அதில் நட்பு துடிக்கும். நட்பு கோரு கோயில் இங்க எவனோ கட்டவில்லை. நட்பே ஒரு கோயில், அட தனியா தேவையில்லை. நட்புக்கு வயதில்லை என்று ஒரு ஞானி சொன்னானே, சொன்னானே. மெய்யான நட்புக்கு இங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே, சொன்னானே. ஆல்மோஸ்ட் டயப்பர் கட்டும் காலம் தொடங்கி நாமும் தோள்கள் உரசி நடந்தோ. குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. நாம் எழில் நதிகளில் நாடிய ஓடம், வற்றாத கடல் இந்த ரகசிய பாசம். நமக்குள் இருந்ததே இல்லை வெளி வேஷம்தான். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆயிரம் உறவு வந்தாலும் நண்பன் தான் கெத்து நமக்கு. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிறவரா இல்ல எனக்கு கவலை இல்ல. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, என் நெஞ்சில் ஞாபகமாச்சு. நட்பே துணை, நட்பே துணை.
He's a freaking badass.